இதுக்குன்னு காமன் கிடையாது. ஏன் அப்படின்னா இப்போ இந்த பொண்ணு அளவு வேறையா இருக்காங்க, நீங்க வேற வேறையா இருக்கீங்க, ரெண்டு பேருக்கு ஒரே அளவு செட் ஆகும். அதே மாதிரி தான் எல்லாரோட பாடியுமே வேற வேற மாதிரி தான் இருக்கும். ஸோ அவங்கவுங்க ப்ளவுஸ்லாம் என்ன இருக்கோ அதவே ஃபாலோ பண்ணிக்கணும். மேக்ஸிமம் எப்பயுமே ஃப்ரண்ட் போர்ஷன் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம கொக்கி பக்கத்துல தான் அளவு எடுக்கணும். தெரியுமா அந்த விஷயம்? தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஃப்ரண்ட்டு நீங்க பாக்குறீங்க அப்படின்னா கொக்கி பக்கம் என்ன இருக்கோ அந்த பக்கம் மட்டும்தான் செக் பண்ணிக்கணும். ரைட்டா? இப்போ இவங்களோட டாட் இந்த இடம் தான். இப்போ இதுதான் ஒரு டாட். அதுக்கப்புறமேட்டு உள்ள திருப்பி பார்க்கணும். இந்த இடத்த அளந்து பார்க்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இதை அளக்குறனால இங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 2.5 தான் வருது. இவங்களுக்கு தைச்சதுக்கு அப்புறம் 2.5. அப்ப தைக்கிறதுக்கு முன்னாடி 3 எடுத்து கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 1/2 இன்ச்சு தையல் நம்ம தைக்கும் போது அது உங்களுக்கு புரியும். அதனால இங்க எவ்வளவு வருதோ அதோட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம விரிக்கும் போது இது இப்படிதான் எடுத்துக்கணும். இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுல கழுத்து எது ஆம்கோல் எதுன்னு உங்களுக்கு அடையாளம் தெரிஞ்சுக்கணும். கழுத்து அகலம் சின்னதா இருக்கும், ஆம்கோல் அகலம் பெருசா இருக்கும். ஸோ மாத்தி வச்சுக்காது. இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா கழுத்தும் ஒன்னா வரும். மாத்தி இப்படி வச்சிடக்கூடாது. ஆம்கோல் கழுத்து தெரியுதுங்களா டிஃபரன்ஸு? நம்ம அவசரத்துல தெரியாது, ஆனா அதை தெரிஞ்சுக்கோங்க. இப்படியே வைக்கக்கூடாது, ஆம்கோலும் வைக்கக்கூடாது. இதுவும் தப்பு. வச்சுங்களா? வச்சாவே கழுத்து மட்டும்தான் ஒன்னா வைக்கணும். சரிங்களா? இது லெஃப்ட் சைடு, இது சாரி ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. லெஃப்ட்ல நான் போடுறேன், ரைட்ல நீங்க போட்டுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ கழுத்து போர்ஷன் கழுத்துல இருந்து ஸ்ட்ரைட்டா இருக்கு. இந்த ஸ்ட்ரைட்ல இருந்து தான் நீங்க அளவெடுக்க போறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க பார்த்தது என்ன ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே வச்சு சரி கவனிங்கம்மா. இப்போ இது கழுத்து போர்ஷன். கழுத்து அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த டேர்ன் வருதா, அப்படிதான் நம்ம பண்ணுறோம். கழுத்து ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த வளைவுல தான் நீங்கள் பண்ண போறீங்க. ஓகேவா? 2.5 வந்தது அவங்களுக்கு 3 எடுத்துக்கோங்க. டேப் இப்படி தலைக்கு மாற்றி வச்சுக்கோங்க. 3. இப்போ இந்த சைடு வைக்கும்போது இப்படி வைக்கணும். ஓகேங்களா? மாற்றி இப்படி வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு அது புரியுமான்னு எனக்கு தெரியலை. அதனால உங்களோட அளவு என்னவோ இந்த 3 இன்ச்சு வைக்கும்போது கொஞ்சம் இடம் விட்டுட்டு வைக்கணும். சரிங்களா? அப்படியே ஃபுல்லாக அப்படி கீழே ஒட்டுக்கா வச்சிங்கன்னா எங்கே போடுங்க வராது. அதனால கொஞ்சம் இடம் விட்டுட்டு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 இன்ச்சு. அதுக்கப்புறம் உள்ளே திருப்பிட்டு இந்த இடத்த செக் பண்ணி இந்த இடத்துல தைக்கிற இடத்துலேருந்து இந்த எண்டிங் எவ்வளோ வருதோ அதை செக் பண்ணி 1.25 வந்துருக்கு. தெரியுதுங்களா? இப்போ நேரம் 1.25 வந்துருக்கா? இது கீழே இங்கே டைம் இங்கே துணி இருக்கு. இங்கேருந்து வச்சுருந்தா ஒரு சில இடம் இங்கே வச்சுக்கோங்க. அது ஒரு பாயிண்ட் கம்மியாக தான் வரும். அப்போ நான் சேர்த்து சொல்லியிருக்கேன்னு ஒரு பாயிண்ட் வந்தால் 1.25 வச்சுக்கோங்க. ஆனால் அவன் 1.25 தான் வச்சுருக்கேன். தெரியுதா? 1.5 வைப்பாங்க. இப்போ இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு 3 வச்சுருக்கேன்னா அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல 1.25னா 1.25 + 1.25 2.5. ஆமாவா? அந்த 2.5 தான் இங்கே கொண்டு வரும். அந்த 1.25 மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கழுத்து ஸ்ட்ரைட்டு இந்த டேர்ன் ஆகுறது இங்கே ஃபஸ்ட்டு 3 வச்சுருக்கேன். உங்கள் அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதை விட 1/2 இன்ச்சு எக்ஸஸாக எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து உங்களுக்கு 2.5 வந்தது, நான் 3 வச்சுருக்கேன். திரும்ப அங்கேருந்து 2.5 இன்ச் வச்சு பாதி 1.25. இப்போ இதில் எப்படி இருக்கோ அதை நீங்கள் 2 எடுத்துக்கணும். அப்படி தானே வச்சுருக்காங்க. இந்த பக்கம் ஒரு 1.25, இந்த பக்கம் ஒரு 1.25. இது மடிச்சிருக்கிறதுனால தெரியாது. ஸோ அப்போ நீங்கள் டபுளாக எடுத்துக்கணும். மேக்ஸிமம் இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம ஷோல்டரோட சென்டர் போர்ஷனில் தான் நம்ம நிப்பிள் வரும். எல்லாத்துக்குமே அதுதான் நம்ம ஷோல்டரோட சென்டர் போர்ஷன். அதுதான் நீங்கள் பேக் சைடுமே ஷோல்டரோட சென்டரில் எடுத்துக்கீங்க. ஆமாங்களா? டாட் பிடிச்சிட்டிங்களா எல்லாரும்? பின்னாடி முதுகில் டாட்டை அந்த ஷோல்டரோட சென்டர் போர்ஷனில் எடுப்பீங்க. அதோட பேஸ் பண்ணி தான் நம்மளோட இங்கே ஃப்ரண்ட் போர்ஷனை ஷோல்டரோட சென்டரில் தான் எல்லாருக்குமே மேக்ஸிமம் நிப்பிள் இருக்கும். ஓகேவா? அப்படி பண்ணக்கூடாது. யூடியூப்லாம் அப்படி தான் சொல்லித்தராங்க. பட் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா ப்ளைனாக ஷேப்ஸ் மாதிரி வராது. கொஞ்சம் ப்ளைனாக என்ன சொல்கிறேன் அமுங்கின மாதிரி ஆகிடும். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுறாங்க. அது 2த்துக்கு நடுவில், இது 2த்துக்கு நடுவில், அப்புறம் இது 2த்துக்கு நடுவில் வச்சு பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் யூடியூப்லாம் சொல்லித்தராங்க. ஸோ அப்படி பண்ணி உங்களுக்கு கரெக்டாக வந்ததுன்னா ஓகே. ட்ரை பண்ணலை, ஆனால் ட்ரை பண்ணி யாருக்காவது வந்துடுவாங்க. ட்ரை பண்ணல யாரும் வரல, சரியா வரல. அது என்ன ரீசன்னா அமுங்கிடும். பட் இது கான்செப்ட் இதுன்றதை தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நேராக தான் இங்கே வரணும் அப்படின்ற கான்செப்ட் எப்படி அதை தெரிஞ்சிங்கன்னா போதும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு டைமும்
அளந்து அளந்து தான் பண்ணணும். ஓகேவா? எல்லாத்துக்குமே அவங்க அளவு ப்ளவுஸ் கையில் வச்சுருக்கீங்க, கையில் இருக்குன்றப்போ அவங்களுக்கு அளவு என்ன இருக்கோ அதில் அவங்க என் அளவு எல்லாம் கரெக்டாக இருக்குது, வேறு எந்த ப்ளவுஸுமே எனக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. என்கிட்ட அளவு ப்ளவுஸே இல்லைன்றவங்களுக்கு நம்ம இஷ்டம். அதை நான் பாடி மெஷர்மெண்ட் எடுக்கும்போது சொல்லி தந்துடுவேன். நம்ம அளவு தான் நம்ம வைக்கிறது தான் அவங்க தைச்சே போடணும். அவங்கள்ட்ட தான் இல்லவே இல்லைன்றாங்களே, அப்போ நம்ம இஷ்டம் தான். நமக்கு அவங்க வாட்ச் அடிமைன்னு நினச்சிப்போம். உண்மைதான். நம்ம என்ன தைச்சோமோ அது போட்டு தான் அதை வச்சு தான் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ அவங்க கையில் கொடுத்துட்டாங்கன்றப்போ நம்ம அவங்க சொல்ல பேச்சு கேட்டு தான் ஆகணும். அப்போ அவங்க அளவு ப்ளவுஸில் இது என்ன இருக்கோ இதை விட 1/2 இன்ச் எக்ஸஸாக எடுத்துக்கிறீங்க. இப்போ இங்கே 2.5 வந்தது, 3 வச்சுருக்கேன். அங்கேருந்து நம்ம இங்கே உள்ளே திருப்பி பார்த்தா இது 1.25 வந்தது. இந்த அங்கேருந்து 1.25 திரும்ப 1.25. இதை தாண்டி போயிடக்கூடாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இப்போ இதை மார்க் பண்ணிட்டு இங்கே 1.25 வச்சாங்களா, இப்போ இதை வந்து இப்படி மார்க், இதை தான் சென்டர் போர்ஷன் எடுத்து இங்கே தைச்சிருவாங்க. அப்போ இது எங்கே போகுது நீங்களே பாருங்கள். ஷோல்டர் தாண்டி போகுதா? அப்போ அதுலேயே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் தப்புன்னு சொல்லி. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த நிப்பிள் வந்து கரெக்டாக இந்த ஷோல்டரோட சென்டரில் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா சும்மா கொஞ்சம் முன்ன பின்ன வரலாம், பிரச்சனை இல்லை. ரொம்ப தான் வரக்கூடாது. இது வச்சா ஓரளவுக்கு நம்ம கரெக்டாக வரும். தெரியுதுங்களா? இந்த ஷோல்டர் சென்டர் போர்ஷன் வந்துருச்சா? அப்படி வரலை அப்படின்னா நீங்கள் எங்கேயோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. ஃபஸ்ட்லேருந்து பிரித்து அயன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து தெரியும். ஓகே, இப்போ இது ஃபஸ்ட்டு ஒரு டாட்டு, இதுதான் ஃபஸ்ட்டு டாட். இதோட ஹைட்டு என்னன்றதை செக் பண்ணிக்கணும். இந்த ஹைட்டு என்னன்றதை செக் பண்ணிக்கணும். இல்லை உள்ளே பண்ணிங்கன்னா நான் பெரும்பாலும் வெளியில் தான் பண்ண சொல்லுவேன். நிறைய பேர் உள்ளே தான் பண்ணுறேன். நான் வெளியிலே தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2.25 கரெக்டாக. இங்கேருந்து பார்த்தா ஒரு 2 தான் வச்சுருப்பாங்க, இல்லை 1/2 இன்ச்சு. மற்றவங்கெல்லாம் 1/4 இன்ச்சு தான் வச்சுருப்பாங்க. நான் எங்கேயுமே 1/4 சொல்லவே மாட்டேன், 1/2 இன்ச்சில் தான். அப்போ இங்கே 2.25 தான் வச்சுருப்பாங்கன்னா போதும். இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் கரெக்டாக வச்சுட்டா போதும். மற்றதெல்லாம் நம்ம ப்ளஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? ஃபஸ்ட்டு இங்கே 3, அதுக்கப்புறம் இங்கே 2 வச்சுருக்கேன். அதில் பாதி 1.25, உயரம் 2. இதெல்லாம் நோட் எழுதி போட்டுருக்காங்க. சரி பார்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு டாட். ஒரு ப்ளவுஸ்க்கு மொத்தம் 3 டாட் வேணும். இப்போ இது ஃபஸ்ட்டு டாட். செகண்ட் டாட் பார்த்தீங்கன்னா இங்கே வரும், தேர்ட் டாட் இங்கே வரும். 3மே மார்க் பண்ணிட்டு தான் தைக்கணும். இது 1 மார்க் பண்ணி தைச்சிட்டு அப்புறம் மார்க் பண்ணி தான் தப்பாகும். புரியுதாம்மா? இதுக்கு மேலே நல்லா சவுண்டாக பேசுறதில்ல, அங்கே வேறு சவுண்ட். ஸோ 3 டாட்டுமே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிடு. இப்போ ஃபஸ்ட் டாட். செகண்ட் டாட் பார்த்தீங்கன்னா கீழே இருந்து இந்த இடத்துல வந்து 2 கூட வச்சுக்கோங்க. 2 நான் 2 சொல்கிறேன். 2 காமனாக வச்சுக்கோங்க. அங்கேருந்து திரும்ப 2. மேக்ஸிமம் இந்த 2 தான் இங்கேயும் வரப்போகுது. இங்கே 2னா இங்கேருந்து 2 திரும்ப 2. ஓகேவா? இது மட்டும்தான் நம்ம செக் பண்ணுறது. அளவு ப்ளவுஸில் நீங்கள் செக் பண்ணுறது வராது, மேக்ஸிமம் வராது. வராது. நான் இதுக்குன்னு சொல்லலை, இங்கே 2 காமனாக வச்சுக்கோங்க. இங்கேயும் 2. இது 3 அவங்க அளவு ப்ளவுஸில் 3 தான் 3 வச்சு, ஆனால் இங்கே 2 தான். இங்கேயும் 2 இங்கேயும் 2. ஆமாம். நான் ஃபஸ்ட்டு டாட் மட்டும்தான் அவங்க அளவு ப்ளவுஸில் அளந்துக்கோங்கன்னு சொல்கிறேன். இதுவும் மட்டும் அளந்துனாலே போதும். இந்த ஹைட்டு 2 காமன். இங்கேருந்து 2 திரும்ப இந்த இடைப்பட்ட இடம் 2. அவங்க அளவு ப்ளவுஸில் அளக்கிறது இந்த இடத்தையும் மட்டும்தான். இந்த ஹைட்டு 2 வச்சுக்கோங்க காமன். கீழே இருந்து ஸ்ட்ரைட் இந்த டேர்ன் விட்டுருங்க. இங்கேருந்து 2 இன்ச் வச்சு இங்கேருந்து 2. அச்சா, அதுக்கப்புறம் இது நீங்கள் தைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல வச்சு மேலே ஒரு 1/2 இன்ச், கீழே ஒரு 2.5க்கு மேலே 1/2 கீழே 1/2. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் இது பெருசாக போட்டிருக்கேன், இது 2 சின்னதாக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு கீழேருந்து 2 வச்சுருக்கேன், மார்க் பண்ணிட்டேன். அங்கேருந்து 2 நான் கொடுத்து அகலத்தில் மார்க் பண்ணிட்டேன். பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டு இது எதில் வேணாலும் வைக்கலாம். நான் 2 வைக்கிறேன், 4. இதுக்கு மேலே 1/2 கீழே 1/2. டோட்டலாக இந்த இடம் 1 இன்ச்சு. கீ 1/4 இன்ச்சு தான் இருக்காங்க, நான் 1/4 இன்ச்சு சொல்லுவேன். 1/2 இன்ச்சு மேலே 1/2 கீழே. டோட்டலாக இந்த இடம் 1 இன்ச்சு. ஓகேவா? அடுத்து தேர்ட் டாட்டை ஆம்கோல் கிட்ட வரும். இப்போ இதோட மிட் பாயிண்ட் இதுன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த இடத்த பிடிச்சிக்கோங்க. இது மட்டும் அளவு இல்லைடா, கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. இங்கேருந்து ஆம்போல் கிட்ட பிடிச்சிங்க அப்படின்னா இதே வரும். பார்த்தா உங்களுக்கு அப் அண்ட் டவுன் வர மாதிரி இருக்கும். இப்போ இதுலேயுமே ஒரே நிமிஷம் எப்படி தைக்கணுன்றதை சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 3மே மார்க் பண்ணிட்டு தான் தைக்கணும். இதை புரிஞ்சிங்கன்னா தான் இந்த இடம் புரியும், அதனால தான் சொல்லுவேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு 3 இங்கே 2வது வர 2 அந்த 2த்தையும் தான் படிச்சுக்கணும். இதையும்
மடிச்சுக்கோங்க. நீங்கள் மார்க் பண்ணது உள் பக்கமாகவே இருக்கும். இதில் தான் தைக்க போகிறீங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. இந்த 2 இடமும் இதை நம்ம பார்க்கணும். இது இந்த 2 இடமும் சமமாக வச்சு இங்கே ஈக்குவலாக இருக்கும். இப்படி அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. தெரியுதா? சின்னதாகவும் பெருசாகவும் வராமல் சமமாக வச்சு தைங்க. புரியுதாடா? சமமாக வச்சு தைச்சிட்டா உங்களோட மிட் பாயிண்ட் நீங்கள் மார்க் பண்ணதே வரும்னு சொல்ல முடியாது. துணியோட வேரியேஷன் மாறும். நீங்கள் மார்க் பண்ணும்போது ஸ்கேல் வச்சா இங்கே தான் நேராக வர மாதிரி தோணும். பட் நம்ம துணி வைக்கிறப்போ இந்த இடம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறப்போ இது கொஞ்சம் இப்படி மாறி கூட வரும். ஸோ அதுதான் கரெக்டு. துணி எப்படி வருதோ அதான் நம்ம மார்க் பண்ணது தப்பு. கரெக்டுன்னு சொல்ல முடியாது, அது தப்பாக வரும். பட் இந்த துணி இப்படி மடித்து நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு சமமாக வரும். அந்த இடத்துல இப்போ நம்ம மார்க் பண்ணது சரியாக தான் இருக்கும். ஏதோ ஒரு நேரத்தில் மாறி வரும். சில்க் காட்டன்லாம் கொஞ்சம் மாறி. இப்போ இந்த துணி எங்கே வருதோ இந்த 2.5க்கும் இந்த 2.5க்கும் மார்க் பண்ணி 1.25 இப்படி மாறும். இதை தான் தைக்கிறேன். எனக்கு மெயின் இந்த இடம் சமமாக இருக்கணும். சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் டாட். செகண்ட் டாட்டை நான் ஆல்ரெடி இது பண்ணியாச்சு. இது மிட் பாயிண்ட்டு. இந்த அரை இன்ச்சும் சமமாக இங்கே வச்சுக்கணும். வச்சுட்டு இது 2 நம்ம இங்கே வந்து ப்ளஸ் போடல. இது 2 எந்த இடத்துல இங்கேயும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? அப்போது இது ஸ்கேல் வச்சு கூட போட்டு இங்கேருந்து சரிங்களா? கொஞ்சம் கிராஸாக ஷார்ப்பாக வரும். இப்படி கொண்டு வந்தீங்கன்னா தாண்டா ஷேப்ஸ் கரெக்டாக கொடுக்கும். இது செகண்ட் டாட். ஃபர்ஸ்ட் டாட்டு செகண்ட் டாட் முடிஞ்சாச்சு. தேர்ட் டாட்டுக்கு சேம் அதே தான். இப்போ இது மிட் பாயிண்ட்டு நமக்கு தெரிஞ்சிருச்சு. இங்கேருந்து நீங்கள் இப்படி கொண்டாந்தீங்கன்னா இப்படிதான் மடிச்சு தான். இப்போ இதெல்லாம் எப்படி மடிச்சு தானே தைச்சோம். அதே போல் இதுவும். ஆனால் இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாற்றி வருங்க. இப்படியே பண்ணிடாதீங்க. அப்போ என்ன பண்ணால் இதை பிடிச்சிக்கிட்டு இது லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணுங்க. எந்த இடத்துல இந்த மாதிரி ஈக்குவலாக வருதோ அந்த இடத்துல இதை பிடிச்சிக்கிட்டு இதுக்கு நேராக இருக்கும். தேர்ட் டாட்டுக்கும் ஃபர்ஸ்ட் டாட்டுக்கும் கனெக்ஷன் இருக்கும். புரியுதுங்களா? இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்ட். இப்போ இதை மிட் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த கேப் வந்து 2 இன்ச். எல்லாத்துக்குமே இது காமன்மா. நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு 2.5 இன்ச்சு ஃபர்ஸ்ட் டாட்ல, இது 2.5 இன்ச்சு, இது 2.5 இன்ச்சு கொடுத்துட்டேன். ஆனால் இதுக்கு நான் அளவு சொல்லலை. இந்த கேப் தான் 2 இன்ச்சுன்னு சொல்லியிருக்கேன். இந்த கேப் 2 இன்ச்சு கொடுத்தீங்கன்னா தான் மீதி இது எவ்வளோ வருதோ அப்படியே எடுத்துக்கோங்க. புரியுதா? இதை கொஞ்சம் குழப்பிட்டேன். இன்னொரு டைம் சொல்லிடுறேன். இந்த ஃபர்ஸ்ட் டாட்டை எடுத்துகிட்டு எங்கள் ஆம்போல் கிட்ட எங்கே வருதோ அதுக்கு வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஈக்குவலாக வரும். இந்த அரேஞ்ச் மட்டும் ஈக்குவலாக வந்தால் போதும். மற்ற இடம்லாம் நமக்கு எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு தைக்கணும், கரெக்டாக ஷேப் தைக்கணும் டாட். அதுக்காக தான். ஸோ இங்கேருந்து இந்த இடத்துக்கு ஆம்போல் கிட்ட பிடிச்சிட்டு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டாட்லேருந்து 2 இன்ச்சு டிஸ்டன்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இது சென்டர் போர்ஷன் மார்க் பண்ணிட்டு இங்கேருந்து ஒரு அரை இன்ச்சு. இப்போ எப்படி செகண்ட் டாட்டு நம்ம மேலே அரை கீழே கொடுத்த மாதிரி இந்த மிடில் இருந்து இந்த பக்கம் அரை இன்ச்சும் இங்கே அரை இன்ச்சு வந்துடும். நீங்கள் ஒரே பக்கம் மார்க் பண்ணி நீங்கள் தைச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அதுக்கும் அரை இன்ச்சு வந்துடும். ஓகேவா? கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தால் 3ஆவது டாட் மட்டும் தான் கன்ஃபியூஸ் ஆகும். இது இப்படி நம்ம தைக்கிறோம். தைச்சு நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா இது வரும். இந்த 30 ஷேப் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் நம்ம கப் ஷேப் கரெக்டாக வரும். சரிங்களா? இந்த பக்கம் எனக்கு போட்டு காட்டுறீங்களா? இருங்க, இந்த பொண்ணு போடுவாங்க. கரெக்டாக இல்லைன்னு பாருங்கள்.